சீனாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த ட்ரோன் ஷிப் ப்ரோக்ராம் இல்லைனா இந்த மதர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நிறைய டாப்பிக்கை வந்து நான் பார்த்துருக்கேன். இதில் டாப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு ஸ்வாம் ட்ரோன் கூட்டத்தை உருவாக்கணுன்றதுக்காக ஒரு ஷிப்பை ஏர் பேஸ்டு ஷிப்பை உருவாக்கி அதிலிருந்து அதிகப்படியான ட்ரோன்களை கம்மியான நேரத்தில் எதிரிகளோட நிலைகள் மேலே செலுத்தணுன்றதுல ரொம்பவே கவனமாக அந்த ப்ராஜெக்டில் இறங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாராலையும் இந்த ட்ரோன் மதர்ஷிப் ப்ரோக்ராமை ப்ராக்டிக்கலாக பேப்பரில் இருந்து அதை ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் சீனா கடந்த நவம்பர் மாதம் நடந்த ஜுஹை ஏர் ஷோவில் ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒரு முக்கியமான ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய ஜியூஷன் SSUAV ப்ரோக்ராமை வெளியில் காமிச்சது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 2025 இது அதோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸை முடிக்கும், ப்ராக்டிக்கலாக நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஜூன் மாதம் நெருங்கிருச்சு. இப்போ திரும்பவும் அந்த ட்ரோனை பற்றின ஃபுட்டேஜஸும் ஆன்லைன் முழுக்க இந்த மதர்ஷிப்பை பற்றின பேச்சுன்றது அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு கேப்பபிளானது, ஏன்னா 15,000 மீட்டர் உயரத்தில் இது பறக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலும் இதை டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் லாக்கி, இதுதான் புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜியூஷன் SSUAV இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நானும் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா சைனீஸ் நேமோட அந்த ப்ரொனன்சியேஷன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ ஃபைனலாக நான் முடிவு பண்ணியிருக்கிறது இதுதான். ஏன்னா நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தப்போ வேர்ட் ப்ரொனன்சியேஷன்லாம் போட்டு பார்த்தப்போ இதுதான் வந்தது. ஸோ ஜியூஷன் SSUAVன்றதை நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இன்கேஸ் எதுவும் தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ப்ரொனன்சியேஷன் எனக்கு இதுதான் தெரிஞ்சது. இந்த ஜியூஷன் SSUAVன்றது இந்த உலகத்தோட ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் 2025 இந்த ட்ரோன் வார்ஃபேர்ன்றது உண்மையிலே அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. அர்மேனியா அசர்பைஜானில் ஒரு சின்ன ஸ்பார்க்காக உருவான இந்த ட்ரோன் வார்ஃபேர்ன்றது ரஷ்யா உக்ரைன் போரின் மூலயமா உலகம் எல்லாத்தையுமே அடுத்தது வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி மிசைல்ஸை உருவாக்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வெறும் சில $100 உருவாக்கக்கூடிய ட்ரோன்களோட பங்கு என்ன, இல்லை அந்த ட்ரோன்களோட முக்கியத்துவம் என்னன்றது ரொம்பவே தெளிவாக காமிச்சுது. ஸோ வரப்போகிற அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த ட்ரோன்கள் இல்லாமல் எந்த ஒரு யுத்தமும் நடக்காது. 1000 கோடி 2000 கோடி மதிப்புள்ள ஒரு ஆயுதத்தை கூட வெறும் $300 செய்யக்கூடிய ஒரு ட்ரோன் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஈஸியாக ரஷ்யா உக்ரைன் போரில் போயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையிலையும் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான அந்த தாக்குதலை பாகிஸ்தான் எப்படி பண்ணாங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் வச்சு இந்தியா எப்படி அதை கவுண்டர் பண்ணாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை இந்த ட்ரோன் யுத்தத்தில் காமிக்கலாம். இப்போ சீனாவோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கடந்த நவம்பர் மாதமே இதோட இமேஜஸ் எல்லாம் வெளியில் வந்தாலும் இல்லை ப்ராக்டிக்கலாக அதோட ஒரு ப்ரோட்டோடைப்பை கொண்டு போயிட்டு இந்த ஜுஹை ஏர் ஷோவில் சீனா நிறுத்தி வச்சிருந்தாலும் இப்போ வரப்போற இந்த 2 வாரம் ரொம்பவும் கிரிட்டிக்கலானது. இந்த ஜியூஷன் SSUAVன்றது ஒரு ட்ரோன் மதர்ஷிப். மதர்ஷிப்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்தோம், இல்லை நிறைய வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் பார்த்தோன்னா, ஏன் இதெல்லாம் விடுங்க, நிறைய வந்து பாகிஸ்தானோட எடிட்டர்ஸ் இல்லை நிறைய இந்த ட்விட்டரில் எடிட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அவங்க நாட்டோட ஃபயர் பவரை காமிக்கணுன்றதுக்காக இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வரும் பாருங்க, ஒரு பெரிய ஷிப் ஏர்போர்ன் ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய எடிட்ஸை காமிச்சு இதெல்லாம் வெளியில் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து திடீர்னு ஒரு 100கணக்கான ஃப்ளைட்ஸ் வெளியில் வர மாதிரி இதே ஒரு கான்செப்டில் ட்ரோனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா இந்த ட்ரோன் மதர்ஷிப்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள் கிட்ட இந்த ப்ரோக்ராம் இருக்கு. அமெரிக்கா கிட்ட இந்த மாதிரி மேஜராக எந்த ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது. ரஷ்யா கிட்டே இந்த மாதிரி மேஜரான ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. ஆனால் சீனா, துருக்கி, ஈரான், சவுத் கொரியா, ஜப்பான் இந்த 5 நாடுகளும் இந்த ட்ரோன் ஷிப் ப்ரோக்ராமில் முன்னிலையில் இருக்காங்க. இல்லைனா அதுக்கான வழிகளை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய விமானம் இல்லை ஒரு பெரிய ட்ரோன் அதோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேலேருந்து எப்படி இப்போ இருக்கக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் இன்டர்னல் வெப்பன்ஸ் பேலேருந்து ஏர் டு ஏர் மிசைல்ஸையும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸும் லான்ச் பண்ணுதோ அதே மாதிரி அதிகப்படியான 100கணக்கான ட்ரோன்ஸை AI தொழில்நுட்பத்தோட உதவியோட எதிரிகளோட நிலைகளை நோக்கி செலுத்துறது தான் இந்த ட்ரோன் மதர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்றது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு விமானத்துக்குள்ள இருந்து சின்ன சின்ன மைக்ரோ ட்ரோன்ஸ் வெளியே வந்து எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை சாச்சுரேட் பண்ணும். கூடவே ஏர் டு ஏர் மிசைல்ஸையும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸையும் இதனால ஃபயர் பண்ண முடியும். இதுதான் இதோட கான்செப்ட். ஆனால் இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் இப்போ சீனா காமிக்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் கூட ரெடியாக இல்லை. தொழில்நுட்பத்தோட ஒரு வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்கா கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ஆனது கிடையாது. சீனாவோட இந்த ஜியூஷன் SSUAVன்றது எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொண்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, இவங்க இதோட டோட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் பேலோட் கெப்பாசிட்டியா சொல்றது ஒரு 22 டன்னுக்கும் அதிகம். ஏன்னா அதோட ஏர் ஃப்ரேம் வித் ஃபியூல் லோடுன்றது 16,000 கிலோகிராமுக்கு அதிகம். அதாவது பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 16 டன். இதனால 6,000 கிலோ வரைக்கும் 6 டன் வரைக்குமான வெடிப்பொருட்களை கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. 100 ட்ரோன்ஸ் மைக்ரோ, மேக்ரோ இல்லை மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 100 ட்ரோன்ஸையும் அவங்களோட PL-15 PL-16 வேரியண்ட்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸையும்
1000 LB பாம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டன் இருக்கக்கூடிய அந்த கிளைட் பாம்ஸ் இது எல்லாத்தையும் அதில் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது 7000 கிலோமீட்டர், 12 மணி நேரங்களுக்கு நான் ஸ்டாப்பாக இதனால் பறக்க முடியும். இதோட அதிகபட்ச ஃப்ளைட் ஆல்டிடியூட் எந்த அளவுக்கு உயரத்தில் இதனால் பறக்க முடியும்னு பார்த்தோன்னா ஒரு 15000 மீட்டர், 15 கிலோமீட்டர்னே வச்சுங்க. தரையிலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த ஏர்கிராஃப்ட்னால பறக்க முடியும். ஸ்டெல்த் ஃபியூச்சரை கொண்டிருக்கக்கூடிய சிங்கிள் இன்ஜின் ட்ரோன் மதர்ஷிப் ப்ரோக்ராம் இது. அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டெல்த் ஃபியூச்சர்னு வரதுனால அது இந்த அளவுக்கு உயரத்தில் பறக்கிறதுனால எந்த ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்றது சீனாவோட ஒரு கிளைம். ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்க கணக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணனா ஏறத்தாழ ஒரு 200 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் லைனை இந்த ஒரே ஒரு ஷிப்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படினான்னு கேட்குறீங்களா? இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை ட்ரோன்களும், அதாவது ஃபியூச்சரில் வரப்போடக்கூடிய அத்தனை ட்ரோன்களும் 100 ட்ரோனை பயன்படுத்தலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அது எல்லாமே ஏஐ எனேபிள் ட்ரோன்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸாக மாறி ஒரே நேரத்தில் கூட்டமாக போயிட்டு ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கும், இல்லை அதுக்கான டார்கெட்ஸை அதுங்களே பிரிஞ்சுக்கிட்டு ஆன்டி ரேடார் ஆப்ரேஷன்ஸில் ரேடாரோட நிலைகளை குறி வச்சு அடிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 100 ட்ரோன்ஸையும் இதில் இருக்கக்கூடிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இந்த 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் லைனை இந்த ஒரு ட்ரோன் ஷிப்பால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைனா நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இதுதான் தியரிட்டிக்கலி சீனா சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தாச்சு. ஆனால் உண்மையிலேயே இது வெற்ற கத்தியா அட்டை கத்தியான்னு பார்க்கணும்ல, அதுக்கு சில விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணாலே போதும். மேஜராக 3 விஷயம் தான். ஃபைனலில் இதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட், இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தையுமே சிட்டிங் டக்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சுலபமான விஷயம். பாலிஸ்டிக் மிசைல்ஸோட அக்யூரசி கம்மியாக இருந்தாலும் க்ரூஸ் மிசைல்ஸையும் ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் பயன்படுத்தியே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை அடிக்க முடியுன்றது இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் ஆர்சனல் பவர் கம்மியாக இருக்கக்கூடிய ஹவுதிஸே அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கடைசி கட்ட டிஃபென்ஸ் சிஸ்டமையும் தாண்டி எவேசிவ் மெனுவர் பண்ண வச்சு அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை காப்பாற்றிக்க வச்சாங்க. அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு நிலைமையில் ஏரியல் ரீஃபியூவல் டேங்கர்ஸ் என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோ அதே ஒரு நிலைமை தான் இந்த சீனாவோட ட்ரோன் ஷிப்புக்கும் நடக்கும். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். இந்த சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்டை வச்சுட்டு இவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடில் மேக்ஸிமம் நீங்கள் போயிட முடியும்னு கேட்டிங்கன்னா 300லேருந்து 400 கிலோமீட்டர் பர் ஹவரை இந்த ஒரு ட்ரோனால் தாண்ட முடியாது. இந்த 300லேருந்து 400 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு ட்ரோனால் போக முடியல. அதுவும் இந்த அளவுக்கு ஹெவியஸ்ட் பேலோட பயன்படுத்திட்டு இது எந்த அளவுக்கு பெருசுன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சைஸ் சொல்கிறேன். தாம்பரத்தில் இந்த 100 அடி ரோடை பார்த்துருப்பீங்க. மெப்ஸுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரோடு இல்லை ஹைவேல இருக்கக்கூடிய ரோடு, அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு அதோட சைஸை இந்த எண்டிலேருந்து அந்த எண்டில் இன்கேஸ் டிராஃபிக்கில் வந்து ஒரு சின்ன பாஸில் நீங்கள் தாண்டினாலே போதும் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோடு. இதோட விங் ஸ்பேனோட சைஸ் மட்டுமே 98 அடி, ஆல்மோஸ்ட் 2 அடி மட்டும்தான். ஒரு ட்ரோனை கொண்டு போயிட்டு நிறுத்தினா அதோட 2 ரெக்கையும் இதோட 2 எட்ஜும் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ட்ரோன். இதோட ஆர்சிஎஸ்ன்றது கம்மியாக இருக்குன்னு சீனா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறதுனால இதுக்கு வந்து ரொம்ப ஹைடெக் அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்லாம் தேவையில்லை. மெட்டியார் இல்லை ரஷ்யாவோட R-73, அமெரிக்காவோட சைட் மைண்டர் போன்ற ஏவுகணைகள் எதுவுமே தேவையில்லை. ஏன் சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய PL-15 கூட தேவையில்லை. நார்மல் ஏர் டு ஏர் மிசைலை வச்சு இதோட ஜோனுக்குள்ளே இதை அடித்தாலே போதும், ஈஸியாக அதை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்தோன்னா இதோட ஒரிஜினல் பேலோட் கெப்பாசிட்டி, அதாவது இதோட ஏர் ஃப்ரேம் வித் ஃபியூல் 16 டன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க, 7000 கிலோமீட்டர் இதனால பயணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6000 கிலோகிராம் அளவுக்கு இதனால வெடிப்பொருட்களை கொண்டு போக முடியும்னா அதை டேலி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நார்மலாக மைக்ரோ ட்ரோன்ஸ்ன்றது இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஏஐ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு பேட்டில் ஃபீல்டில் லைவாக பேட்டில் ஃபீல்டில் யூஸ் பண்ண முடியாது. ட்ரோன் ஷோ கிடையாது இது. குட்டி ட்ரோன்ஸை வச்சு இந்த இடத்துல லைட் ஷோ காமிச்சிட்டு அதை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மைக்ரோ ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல இவங்களால எந்த ஒரு மேஜர் அட்டாக்கையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு எதிராக பண்ண முடியாது. FPV ட்ரோன்ஸை நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ இருக்க ட்ரோன்ஸை கூட நம்ம இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ண முடியுமே. அந்த மாதிரி ஏன் இவங்களால யூஸ் பண்ண முடியாது? FPV ட்ரோன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற ஒரு சாப்டர். அதை ரிமோட்லி கண்ட்ரோல்டு, அது மட்டும் இல்லாமல் அதை நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏஐ எனேபிள் ட்ரோன்ஸ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் அதுக்கு தேவையான அந்த வெடிப்பொருள் இல்லை அதுக்கு தேவையான அந்த இம்பாக்ட் மெட்டீரியல்ஸை அதை கொண்டு போயிட்டு ப்ராப்பராக அதை டெலிவர் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக இங்கே 30லேருந்து 50 கிலோகிராம்னு பார்த்தா கூட இதனால ஒரு 60லேருந்து 70 ட்ரோனுக்கு மேலே இந்த ஒரு கேட்டகரியில் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் சொல்கிறது மேக்ஸிமம் கவுண்ட். ஆவரேஜாக பார்த்தா 50 ட்ரோனுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கு அடுத்தபடி அவங்க சொல்லக்கூடிய அந்த 1000 LB 1000 கிலோகிராம் எடையை இருக்கக்கூடிய பாம்ஸ், இதில் 2 இல்லை 3 எடுத்தாலே சொல்லி முடிஞ்சு. மொத்தமாக இதுக்கு மேலே அதில் பேலோடே கிடையாது. அதையும் தாண்டி இவங்க ஏர் டு ஏர் மிசைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா இந்த ட்ரோனால் அதோட ஃபுல் எஃபிஷியன்சியை பயன்படுத்த முடியாது.
அதுவும் ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் 7000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சிங்கிள் ரீஃபியூலிங்ல ஒன் டைம் ஃபியூல் ஃபில் பண்ணி 7000 கிலோமீட்டர் போறதுன்றதெல்லாம் பிராக்டிகலி நடக்க முடியாத ஒரு விஷயம். அது கூடவே சேர்த்து இதோட இன்ஜின் ரிலையபிலிட்டின்றதும் கம்ப்ளீட்டா போயிடும். இது ரெண்டாவது. மூணாவதா இருக்கக்கூடியது இதோட வெப்பன்ஸ் டெலிவரி ரேஞ்சுன்னு சொல்றது. இப்போ இதை வந்து 7000 கிலோமீட்டர் பயணிக்க முடியும்னு சொல்றோம். இதனால வந்து 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அடிக்க முடியும்னு சொல்றோம். இதெல்லாம் மைக்ரோ ட்ரோன் கேட்டகரியிலும் இல்ல ஒரு நார்மல் ட்ரோன் கேட்டகரியிலும் தான் வரும். இப்போ ரஷ்யாவோட இந்த ஷாஹித் 136 இல்ல ரஷ்யாவோட ஜெரனிம் ட்ரோன்ஸ்லாம் எடுத்தனா ஒவ்வொரு ட்ரோனும் ஒரு 90ல இருந்து 150 கிலோ வரைக்கும் வரும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது இதோட அப்கிரேடட் வேரியன்ட்ல ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போயிட்டு இதனால அட்டாக் பண்ண முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு அதோட சைஸ்ன்றது மாறும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதனோட ரேஞ்சஸையும் ஆல்டர்னேட் பண்ணணும். இப்போ மைக்ரோ ட்ரோன்ஸை மட்டுமே மையப்படுத்தி இந்த ட்ரோன் உருவாக்கப்பட போகுது, இந்த மதர்ஷிப் உருவாக்கப்பட போகுது. இதனால தான் 100 ட்ரோன்ஸ் இதனால கொண்டு போக முடியாது. அஃபிஷியலா சீனாவோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த மைக்ரோ அண்ட் மீடியம் ரேஞ்ச் ட்ரோன்ஸோட மேக்ஸிமம் ரீச்சபிள் ரேஞ்ச்ன்றது 80ல இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள தான் இருக்கும். ஸோ ஒரு 15000 மீட்டர் உயரத்துல இருந்து இந்த மைக்ரோ ட்ரோன்ஸ்ன்றது லான்ச் பண்ணப்படுறப்போ அது பூமியோட வளிமண்டலத்துல நுழைஞ்சு அது கீழ் நோக்கி வரப்போ அதிக ஃபியூவலை கன்சியூம் பண்ணும். ஸோ இன்னமும் அதோட ரேஞ்ச்ன்றது ரொம்ப கம்மியாகும். ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா 90ல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுகளில் தான் இந்த ட்ரோன்ஸை அந்த ட்ரோன் ஷிப்ன்றது லான்ச் பண்ணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவோட S-400 இருக்கட்டும், அமெரிக்காவோட பேட்ரியாட்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு டார்கெட்டா இது மாறிடும். அதுலேயும் அமெரிக்காவோட ஏஜிஸ் எக்யூப்டு ஷிப்ஸ்ன்றது இருக்கு. அதாவது பாலிஸ்டிக் மிசைல்ஸையே டிஃபெண்ட் பண்றதுக்கு அதோட மிட்கோர்ஸ் ஃபேஸ்ல வச்சு இன்டர்செப்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ல இல்ல அதுக்கான ப்ராஜெக்ட்ல இந்த ஒரு ட்ரோன் ஷிப்பை இன்டர்செப்ட் பண்ணுறது பெரிய ஒரு காரியமா இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அப்போ இந்தியா கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாதா, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. இந்தியா கிட்ட ஏஜிஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனால் இந்தியா கிட்ட S-400 இருக்கு. S-400ஓட இந்தியன் வெர்ஷனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த வெர்ஷனை வச்சு S-400 இல்லை S-400 இந்தியன் வெர்ஷன் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறத வச்சு இந்த ட்ரோன் அதோட குட்டி குட்டி ட்ரோன்ஸ் இல்லை அதோட அந்த மைக்ரோ ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 100ல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள வச்சு நம்மளால இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தோன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு சீனா இதை லான்ச் பண்ணாங்கன்னா இதை தைவானுக்கு எதிராகவும் ப்ராப்பராக பயன்படுத்த முடியாது, இந்தியாவுக்கு எதிரும் ப்ராப்பராக இதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இதை சுற்றி ஒரு பெரிய ப்ரொபகண்டா வாரே நடக்கும். கான்செப்ட் உண்மையிலேயே சரியான கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யார் இது வரைக்கும் உருவாக்கல. ஆனால் இந்த கான்செப்டை சுற்றி அவங்க கட்டக்கூடிய அந்த கட்டுக்கதைகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த அளவுக்கு பெரிய ஒரு ப்ரொபகண்டாவே அந்த ஒரு கான்செப்டை சுற்றி இருக்கு. ஸோ இது உண்மையிலேயே வந்து ஒரு கேப்பபிளான ஒரு ஐடியா. ஆனால் அது சீனா இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய விதம், அது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பேப்பர் டைகராக தான் இந்த ஒரு மதர்ஷிப்பை மாற்றிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியா கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடையாது. அதை நானே சொல்கிறேன், இந்தியா கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடையாது. ஆனால் ஃபியூச்சரில் மேபி உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட கேட்ஸ் வாரியர் ப்ரோக்ராமும் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கீழே தான் வரும். ஆனால் மாடர்ன் டே வார்ஃபேரில் இந்த ட்ரோன் ஷிப் ப்ரோக்ராம் எல்லாமே ஈஸியஸ்ட் டார்கெட்டாக சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டம்க்கு மாறிடும். ஸோ இந்தியா இந்த ப்ராஜெக்ட்டை கண்டினியூ பண்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது ஒரு விடுத்துறது உங்கள் எல்லாருக்கே.